அனைவருக்கும் வணக்கங்க. இந்த கத்திரிக்காய் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு இந்த கத்திரிக்காய் சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். கத்திரிக்காய் வந்து எல்லா காலத்துலேயும் நம்மளுக்கு வந்து பயன் கொடுக்குங்க. இது வந்து நல்லா குண்டு குண்டாக வந்து இதுவும் கொத்து கொத்தாக தாங்க காய்க்கும். நாகப்பட்டின கத்திரின்னு சொல்லுவேன். அடுத்தது இது பாருங்கள், நீல கத்திரி. இதுவும் ரொம்ப ருசியாக இருக்குங்க. இதில் நான் பஜ்ஜி எல்லாம் செய்வேன். இதை வந்து வழுதனங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி அந்த மாதிரி இடங்களில் வந்து இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாங்க. ஒரு செடியிலேயே எத்தனை கத்திரிக்காய் வந்திருக்குன்னு பாருங்கள். இதை பழுக்க வச்சப்புறமா இந்த விதைகளை வந்து நம்ம தண்ணியில் போட்டு அலசி நல்லா பிழிஞ்சிட்டு தண்ணியில் அலசினாலே அடியில் விதைகள் தங்கிரும். அதை எடுத்து நம்ம போட்டாலே போதும். இது மாதிரி நல்ல பயன் கொடுக்குங்க. கத்திரிக்காய் வந்து நல்ல கொழுப்பை குறைக்கக்கூடியது அப்படிங்கிறனால இதை தொடர்ந்து நம்ம உணவில் சேர்த்துக்கலாங்க. இது மாதிரி பழுக்க வச்சுருங்க. அதுலேருந்தே விதை சேகரிச்சுக்கோங்க. இது நிறைய வந்து ஒரு செடியில் வந்து ஒரே சமயத்தில் வந்து 15-20 காய் வந்து வைக்குங்க. தொடர்ந்து பலன் கொடுக்குங்க. அதனால் நான் வந்து எனக்கு இந்த கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. எல்லா விதமான பொரியல், கூட்டு அந்த மாதிரி பண்ணும்போது இது ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் பஜ்ஜியும் போடுவேன். அதுவும் வந்து ருசி வந்து பிரமாதமாக இருக்குங்க. இது பாருங்கள் எவ்வளோ கத்திரிக்காய் வந்து காய்ச்சிருக்கு அப்படின்னு. மண்கலவை முக்கியங்க. செம்மண், மாட்டு எரு, மண்புழு உரம் கலந்து காய்கறி கழிவுறதாலும் போட்டுக்கலாங்க. போட்டு நம்ம வந்து விதைகளை நட்டு வச்சா மேலோட்ட நடுங்க, ஆழத்தில் நடக்கூடாது. அப்படி நட்டு வச்சாலே நம்மளுக்கு தொடர்ந்து பலன்கள் வந்து கிடச்சிட்டே இருக்கும்னு சொல்லலாங்க. மிக்க நன்றிங்க.